வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். இந்த எபிசோட் வெளிவர்றப்போ பொங்கல் முடிகிற சமயத்துல இருக்கும். இருந்தாலும் எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாரம் ஒரு சினிமா பகுதியில இப்போ 5வது எபிசோட். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் ரெகுலரா பண்ணுவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த வாரம் ஒரு கன்னட படத்தை பத்தி பேசுறேன். அதாவது நம்ம தமிழ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரெண்ட்ல வந்து நம்ம படம் எடுத்துட்டே இருக்காங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கட்டும், இல்ல ஆர்ட் சினிமாவாகவும் இருக்கட்டும். அதாவது ஆஹ் நம்ம ஒரு நிலம் சார்ந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை சார்ந்து நம்ம தமிழ்ல அவ்வளவா படம் வந்ததில்லை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நம்ம படங்கள் ஒண்ணு வந்துட்டு சிட்டி பேஸ்ட், அதாவது பெருநகரங்கள்ல வாழ்ற மக்களை மையமா வச்சு எடுக்கிறாங்க. இல்லை அப்படின்னா கிராமத்துல இருக்கிற மக்களை மையமா வச்சு எடுக்கிறாங்க. அதாவது அதுவுமே இந்த பெருநகரங்கள் ஆகட்டும் இல்ல கிராமங்கள் ஆகட்டும் ஒரு குறிப்பிட்ட டெம்ப்ளேட்டை சுத்தியே தான் படங்கள் வருது. ஆனா எவ்வளவு படங்கள் ஒரு மீனவ கிராமம் இல்லைன்னா ஒரு அந்த கடலை மட்டுமே நம்பி இருக்கிற மக்களை மையமா வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு டக்குன்னு இப்ப ஞாபகம் வர்ற ஒரே படம் நீர்ப்பறவை. அதுவுமே ஒரு மாதிரியான காதல் படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஆனா அந்த 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 மீனவ கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வு, அவங்களுடைய வாழ்வாதாரம், அங்க நடக்கக்கூடிய பொலிட்டிக்கலான விஷயம், அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு 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 நல்ல படமா நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனா இப்ப நான் பேச போற படம் அந்த மாதிரியான ஒரு கர்நாடக மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு மீனவ கிராமத்துல நடக்கிற விஷயம், அத மையமா வச்சு நடக்கிற நிறைய விஷயங்கள் தான் இந்த படம். படத்தோட பேரு குலாபி டாக்கீஸ். இயக்கினவரு கிரீஷ் காசரவல்லி அப்படின்ற ஒரு ஆர்ட் சினிமா டைரக்டர். ஆர்ட் சினிமா அப்படின்ற ஒரு சின்ன இதுக்குள்ள அவரை நுழைச்சிட முடியாது. ஆனா இவருடைய படங்கள் ஆழ்ந்த கருத்துக்களையும் நிறைய பொலிட்டிக்கலான விஷயங்களையும் பேசக்கூடிய திரைப்படங்கள். இந்த குலாபி டாக்கீஸ் முதல்ல சிறுகதையா வெளிவந்தது. இந்த வைதேகி அப்படின்ற ஒரு கன்னட எழுத்தாளர் அவங்களுடைய சிறுகதையை மையமா வச்சு எடுக்கப்பட்டதுதான் இந்த படம். குலாபி அப்படின்றவங்க ஒரு முஸ்லிம். அவங்க தனியா வாழ்றாங்க. அவங்களுடைய கணவர் அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆகல. குலாபி ஒரு சினிமா பைத்தியம். சின்ன கிராமம். இது வந்து 1990கள்ல இந்த படம் நடக்குது. அந்த கிராமத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கணும் அப்படின்னா படகுதான் உபயோகப்படுத்துறாங்க. அதாவது ரோடு இல்ல, படகுல தான் வந்து அந்த கிராமத்துல இருந்து ஒரு பெருநகரத்துக்கோ பக்கத்துல இருக்கிற ஒரு டவுனுக்கோ போகணும் அப்படின்னா படகுகள் தான் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி சினிமாவும் நிறைய அவங்களுடைய வேலையும் இந்த மாதிரியே போயிட்டு இருக்க குலாபிக்கு ஒரு நாள் படம் பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல அவங்க சாயங்காலம் 6 மணிக்கு ஷோ சினிமா போறாங்க. அப்போ திடீர்னு ஒரு 4 பேர் அவங்கள தேடி வீட்டுக்கு வராங்க. தேடி வர்றப்போ அவங்க வீட்டுல இல்லைன்னு பக்கத்துல வலை பின்னிட்டு இருக்கிற, அதாவது மீனவ கிராமம் இல்லையா, அந்த மீன் பிடிக்கிற வலை பின்னிட்டு இருக்கிற ஒரு பெரியவர் வந்து அந்த 4 பேர்கிட்ட சொல்றாங்க. இவங்க உடனே பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போயிட்டு குலாபியை கண்டுபிடிச்சு கேட்கறாங்க வர சொல்லி. நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், 6:30 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன், என்னவா இருந்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குண்டு கடை தூக்கிட்டு போறாங்க. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கு, தலை திருப்பிடுச்சுன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம், அதனால இவங்க கூப்பிடுறாங்க. இவங்க வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்ததுனால படகுல இருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு என்ன வேணாலும் பண்றேன்னு, என்ன வேணாலும் நீ பண்ணுவ, ஆனா நான் படத்துக்கு போகணுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் உனக்கு டிவியே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு இந்த அம்மா குலாபி அம்மா என்ன சொல்லுதுன்னா, ஆமா ஒரே படத்தை நான் எவ்வளவு தடவை திரும்பி பாக்குறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அவங்க ஊர்ல கவர்மெண்ட் சேனல் மட்டும்தான் வரும், மற்ற சேனல் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி சொல்றாங்க,
நம்ம பொண்ணோட உயிர் முக்கியம், அதுக்காக டிவி கொடுத்தா டிவியே என்ன வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இந்த அம்மா இந்த குலாபி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. வந்து பிரசவம் பார்த்துட்டு போறாங்க. ஒரு 2-3 நாள்ல அவங்க வீட்டுக்கு டிவி வருது, பெரிய டிஷ் ஆண்டனா வருது, எல்லாமே வருது. அதாவது இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முதல் ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் நடக்கிற விஷயம். இப்போ இந்த மாதிரி கிராமங்கள்ல 1990கள்ல என்ன என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சின்ன கிராமம் அவங்க ஒரு முஸ்லிம் ஒண்ணு, 2வது அவங்கள விட்டுட்டு கணவர் வேற ஒரு லேடியோட இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தையும் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, குலாபிக்கு இருக்கக்கூடிய ஒரே சந்தோஷம் படம் பாக்குறது, சினிமா பாக்குறது. இப்போ அவங்களுக்கு டிவி வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே நடக்குது ஒண்ணு. 2வது, இப்போ இவங்க ஒரு முஸ்லிமா இருக்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஊர்ல நிறைய இந்துக்கள் தான் இருக்காங்க. இவங்க முஸ்லிமா இருக்கிற ஒரே காரணத்துக்காக யாருமே அவங்க வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு டிவி. அந்த டிவியும் வந்துட்டு வாசண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீன்பிடி வியாபாரியோட வீட்டுல இருக்கு. அவரு வீட்டுல யாருமே விட மாட்டாங்க. இந்த அம்மா வீட்டுல டிவி இருக்கு, எல்லாத்துக்கும் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அவங்க முஸ்லிமா இருக்கிற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடந்துக்காத காரணத்தினால யாராலையும் அவங்க வீட்டுக்குள்ள போய் படம் பார்க்க முடியல. ஆனா போக போக என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே வீட்டுக்குள்ள வர்றாங்க, குலாபியோட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடு, அந்த ஒரு சின்ன குடிசை வீடு வந்து ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆகுது. அதுதான் குலாபி டாக்கீஸ். இந்த மாதிரியே படம் போய்கிட்டு இருக்கிறப்போ, சந்தோஷமா போய்கிட்டு இருக்கிறப்போ, இந்த குலாபியோட கணவர், விட்டு போன கணவர் இருக்காரு இல்லையா, அவரு திடீர்னு அவரும் ஒரே ஊர்ல தான் இருக்காரு. ஆனா குலாபிய வந்து விரட்டுவாரு, பார்த்தா பேச மாட்டாரு. ஆனா ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, வீட்டுக்கு வர்றாரு. அப்பதான் நமக்கு தெரியுது, ஐயா புள்ள டிவி இருக்கிற காரணத்துக்காக வீட்டுக்கு வந்து அப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்குது. குலாபியோட ஹஸ்பண்டோட செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க எட்டி பார்த்துட்டு இவங்க கூட்டிட்டு போகணும்னு எதிர்பார்க்கறாங்க. அது ஒரு சின்ன எபிசோடா நடக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அந்த மீன்பிடி தொழிலாளர்கள் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க வந்து என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வழக்கமான ஒரு கமர்ஷியல் சினிமால இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒரு முதலாளி, நிறைய பெரிய போட் வச்சிருக்க முதலாளி, இந்த வாசன்னான்றது அந்த பெரிய முதலாளியை கம்பேர் பண்றப்போ ஒரு சின்ன மீன்பிடி தொழில் நடத்திட்டு இருக்கிறவர் தான். அதனால வாசன்னா கிட்ட இருக்கிற திறமையான மீன் பிடிப்பவங்களை வந்துட்டு அந்த பெரிய ஆள் வந்து வளைச்சிக்க பாக்குறாரு. அந்த பெரிய ஆளோட வலதுகை யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குலாபியோட ஹஸ்பண்ட். இந்த மீன்பிடி கிராமத்துல நடக்கிற விஷயமும், அந்த மீன்பிடி தொழிலாளர்கள், அந்த சங்கம், அதுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸை பத்தியும் ரெண்டுமே இந்த படம் பேலன்ஸ்டா பேசுது. இந்த படம் கிட்டத்தட்ட முடிகிற சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து பொண்ணு ஓடிடுறா. அந்த பொண்ணு ஏன் ஓடுறா அப்படின்றது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல இந்த குலாபியோட புருஷன் இருக்காரு இல்லையா, இவர் வந்துட்டு அந்த பெரிய முதலாளி கிட்ட இருந்து காசை தூக்கிட்டு ஓடிட்டு. அப்ப என்ன ஆகுதுன்னா, குலாபியோட புருஷனும் அந்த பொண்ணும் சேர்ந்துதான் ஓடி இருக்காங்க அப்படின்னு ஊர் முழுக்க பேசுறாங்க. அந்த ஊர்ல, அந்த சின்ன கிராமத்துல வந்துட்டு ஒரு 4-5 முஸ்லிம் வீடுகள் மட்டும்தான் இருக்கு. அதுல ஒரு முஸ்லிம் வீட்டுல இருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த குலாபியும் கூப்பிடுறாங்க. அவங்க பயமுறுத்துறாங்க, இருந்தாலும் வெகுலியா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு குலாபி சொல்றாங்க. கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொண்ணை எப்படியோ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. குலாபி கிட்ட அந்த பொண்ணு பேசுறா, என்னாலதான் வந்து உங்களுக்கு இந்த இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்தது அப்படின்னு அந்த பொண்ணு குலாபி கிட்ட சொல்லவும், குலாபி திருப்பி சொல்றாங்க, இல்ல நான் தான் வந்து நிறைய கற்பனைகளை உன் மனசுல விதைச்சிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு வந்து கடலுக்கு நடுவுல இருக்க ஏதோ ஒரு பாறையில உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் குலாபி வீட்டுல இருந்து பொருட்கள் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. என்ன அப்படின்ற, அந்த பொண்ணு இறந்துட்டாலா இல்ல அந்த பொண்ணு ஓடி போயிட்டாலா அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஆனா குலாபினாலதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சீன் நடந்துட்டு இருக்கிறப்போ குலாபி மட்டும்தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு முஸ்லிம். ஸோ இந்த ஹிந்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு முஸ்லிம் லேடிய விரட்டுறாங்க. இவங்க குலாபி வீட்டுல வந்து படம் பார்த்துட்டு இருந்த அந்த லேடிஸ் எல்லாமே வந்து என்ன கேக்குறாங்க, என்ன பண்ணுவ, எப்படி இருப்ப அப்படின்னா, எனக்கு சினிமாவும் புள்ள
பெத்துட்டே இருக்கிறவங்களும் இருக்கிற வரைக்கும் எங்க போனாலும் நான் பொழைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட படம் முடியுது. கிட்டத்தட்ட இந்த படத்துடைய குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி கொஞ்சம் மெதுவா ஸ்லோவா போகக்கூடிய படம் தான். கொஞ்சம் பொறுமையா நீங்க பார்க்கணும். ஆனா ஒவ்வொரு எபிசோட் நடக்கிறப்பையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படம் நகரும். இந்த படம் இப்போ ஹாட் ஸ்டார்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், முன்னாடியே சொல்லியிருக்கணும். அதாவது இந்த படம் 2008 வெளியாச்சு. 2008 சிறந்த கன்னட படத்துக்கான தேசிய விருதை வாங்கியிருக்கு. அதுவும் இல்லாம குலாபி கேரக்டர்ல நடிச்ச உமா ஸ்ரீ அவங்க சிறந்த நடிகைக்கான, சிறந்த கன்னட திரைப்பட நடிகைக்கான தேசிய விருது வாங்கியிருக்கு. உங்களுக்கு இந்த படம் அதாவது இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கிரிட்டிசிசம்ஸோ சஜஷன்ஸோ எனக்கு சொல்லணும்னா இப்ப சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதே மாதிரி என்னை திருத்திக்கிறதுக்கும் கரெக்ட் பண்றதுக்கும் நான் இன்னும் நிறைய நான் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் கேட்கறதுக்கு. சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டை நீங்க anchor.fm அப்படின்ற வெப் பிளேயர்ல போய் கேட்கலாம். இல்ல ஆங்கர் ஆப் இருந்தா நீங்க அதுலயும் கேட்கலாம். இல்ல நீங்க வேற ஏதாவது பாட்காஸ்ட் செயலிகள்ல கேட்குறீங்கன்னா அந்த செயலிகளையும் என்னுடைய பாட்காஸ்ட் கேட்கலாம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட மறுபடியும் உங்களோட பேச வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரதீப். சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். நன்றி.